வணக்கம் நண்பர்களே. மதுரையில 25ஆம் தேதி நடக்க இருந்த தாவேகா 2வது மாநாடு குறிப்பிட்ட தேதியில நடக்காதுங்கிற பரபரப்பான தகவல் வெளிவந்திருக்கு. இந்த திடீர் தேதி மாற்றத்துக்கு என்ன காரணம் வாங்க பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாட்டை மதுரையில நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடக்காதுங்கிற தகவல் தாவேகா தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு யார் காரணம்? மாநாட்டு தேதி மாற்றத்துக்கு திமுக அரசு காரணமா இருக்குமோன்னு தாவேகா தொண்டர்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் மாநாடு தேதி மாற்றத்துக்கான காரணம் வெளிவந்திருக்கு. ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வரதால ஆகஸ்ட் 25ஆம் தேதி நீங்க நடத்த போற மாநாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய முடியாதுன்னு மதுரை மாநகர காவல்துறை கையை விரிச்சிட்டாங்க. அதோட மாநாட்டை வேற தேதிக்கு மாத்துங்கன்னு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. 25ஆம் தேதி நடக்கவிருக்கிற மாநாட்டை விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமோ இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி 21, 22 தேதிகள்ல நடத்த முடியுமா பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாநாட்டுக்கு பர்மிஷனும் பாதுகாப்பும் கொடுக்க வேண்டிய மதுரை மாநகர காவல்துறை வேற தேதிக்கு மாநாட்டை மாத்துங்கன்னு சொல்லிட்டதால தாவேகா 2வது மாநாட்டை வேற தேதிக்கு மாத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. இப்ப கடைசியா வந்திருக்கிற தகவல் என்னன்னா ஆகஸ்ட் 21ஆம் தேதி மாநாட்டை நடத்துங்கன்னு போலீஸ் தரப்புல இருந்து தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தாவேகா 2வது மாநாட்டை 21 இல்ல 22 எந்த தேதியில நடத்துறதுங்கிறத தாவேகா தலைவர் விஜய் இனிமேல் தான் முடிவெடுப்பாருன்னு தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 25ஆம் தேதி மாநாடு நடத்துறதுக்கு முதல்ல பர்மிஷன் கொடுத்த மதுரை மாநகர காவல்துறை இப்ப திடீர்னு தேதியை மாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.